என்ன என்ன? ஒண்ணும் இல்லையே. இல்ல, எதையோ மறைக்கிறேன். ஒண்ணும் இல்ல, ரூம்லயே இருக்கனா, அது ஒரு மாதிரி புழுக்கமா இருக்கு. அதான் ஏசி இருக்குல்ல, ஆன் பண்ண வேண்டியதானே? ஏசில நமக்கு செட் ஆகாது. எங்க வச்ச? இங்க தானே இருந்துச்சு. மதி, நீ கொஞ்சம் வெளியில இரு. நான் ஒரு போன் பேச வேண்டியது இருக்கு. திரும்ப திரும்ப எங்க மேலேயே தப்பு சொல்லாதீங்கண்ணே. நான் தான் சொல்றேன்ல, இந்த போன்ல வர டிஸ்பிளேக்கு எப்பவுமே கேரண்டி கிடையாது. அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். என் குழந்தை கையில கொடுத்தேன், அது கீழே போட்டுருச்சு. இதை யார் போட்டா என்னன்னா? சார், போட்டது தானே. சரி பண்ண முடியுமான்னு பாருங்க. சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். பேசிக்கிட்டு இருக்கல்ல, அப்புறம் என்ன சார்? இருங்க, இது அதை விட இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு நிமிஷம் அண்ணா. இது எதுவுமே பண்ண முடியாதுண்ணே. சரி, இந்தாங்க, குடிங்க, போங்க. வேற கடையை பாக்குறேன். சொல்லுங்க, என்ன வேணும்? அன்னைக்கு நான் ஒரு போன். என்னதுப்பா? ஒரு நிமிஷம். இவன் என்ன லூஸ் ஆவன்? வெற்றி இந்த கடை தான். இங்கேயா? சார், சொல்லுங்கம்மா. உங்க கடையில ஒரு போன் கொடுத்திருந்தோம். ஒரு நிமிஷம். இத பாருங்க. இந்த போனா? இப்பதாம்மா இத வாங்கிட்டு போனாரு. ஐயோ, யாரு? என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க யாரு? நான் நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க. போனை சர்வீஸ் கொடுத்துட்டு வாங்க மறந்துட்டாங்க. 10 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட தான் சர்வீஸ் கொடுத்தாங்க. சர்வீஸ் பண்றதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு போனை ரெடி பண்ணி கொடுத்தேன். ரொம்ப நாளா ஆளையே காணோம். போன் பண்ணாலும் எடுக்கல. அம்மா, அம்மா, அஞ்சலி, அம்மா, என்னம்மா? அம்மா, அப்பா உயிரோட இருக்காருமா. மாமாவும் அக்காவும் அப்பாவும் பாத்திருக்காங்க. எங்க பார்த்தாங்களா? ஐயோ, எனக்கு இப்ப உடனே அவரை போய் பார்க்கணும். வா, வாமா போலாம். மா, எங்கம்மா? இப்ப வேண்டாம்மா, வேண்டாம். என்ன அஞ்சலி? அப்பாவ ஒரு இடத்துல பாத்திருக்கதா சொல்லிருக்காங்க. அவரு வேற எங்கயோ போயிட்டு இருக்காராம். ஆமா, அக்காவும் வெற்றி மாமாவும் பின்னாடி போயிட்டு இருக்கிறதா அக்கா சொன்னாங்கம்மா. முகத்தை சரியா பாக்கலையாம். இன்னும் அது அப்பா தானான்னு கன்ஃபார்ம் ஆகலையாம். கன்ஃபார்ம் ஆகலையா? ஆனா 100% அது அப்பாவா தான் இருக்க வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாங்கம்மா. அப்படியா? ஆமாம்மா. அது அவர்தான், கண்டிப்பா அவரதான் இருக்கும். அப்படியே முருகா, என் புருஷன் மட்டும் உயிரோட வந்துட்டா உனக்கு நான் பாத யாத்திரை வந்து பால் குடம் எடுக்கிறப்பா. ஐயோ அம்மா, அம்மா நீ அழாதம்மா. அப்பா கண்டிப்பா வந்துருவாரு. அப்பா மட்டும் திரும்ப வரட்டும். நானும் அழகு குட்டி காவடி எடுக்கிறேன்மா.